இல்லை, இப்போ நீங்கள் 2024க்கு பிறகு இரட்டை இலை சின்ன வழக்கு இப்போ தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி ரெய்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வருங்கிறது தெரியும்ல, இபிஎஸ் அவர்களுக்கு முன்பே தெரியும்ல. எப்படியும் நம்ம கூட்டணி பாஜகவுடன் வேண்டான்னு சொன்னால் நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியாக அவருக்கு தெரியும் மட்டும் இல்லை, தலைமை கழகத்தில் அந்த தீர்மானத்தை எழுதுறாங்க, வாசகத்தை எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த சூழல்னால நாங்கள் கூட்டணி விட்டு விலகுறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அந்த கூட்டத்தில் அவர் பேசுகிறார். எடப்பாடி இந்த முடிவு எடுக்கிறனால என்ன விலை வரும்னு எனக்கு தெரியும், வழக்குகள் வரும், அதை சந்திக்க நான் தயார்னு சொன்னார். நீங்களும் தயாராக இருங்கன்னு சில முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள புரி வச்சா 4 பேர் 10 பேர் தான் வைக்க முடியும். அந்த வார்த்தையை சொன்ன போது நிஜமாகவே ஒரு தலைவர் சொல்ல வேண்டிய வார்த்தையாக தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த வார்த்தை ஒரு வசனம் மாறிதாங்கிறத இன்றைக்கி அதை நிரூபிச்சிருச்சு. அந்த துணிச்சல் நீண்ட காலத்துக்கு அவர்கிட்ட நீடிச்சு இருக்க முடியல. வழக்கினுடைய வீரியம் அந்தளவுக்கு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. பிஜேபி இந்த ஜென்மத்தில் அதை கண்ணிலையும் காட்ட மாட்டாங்க. அப்படி திரைக்கு பின்னால் வச்சிருந்தே அவங்ககிட்ட கூட்டி வரவழைச்சு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் இப்படி ஒத்துக்கலன்னு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மிரட்டதுக்கு தான் பயன். ஸோ அந்த துணிச்சல் கலந்த வார்த்தைகள் எடப்பாடியிடம் நீண்ட காலம் நீடிக்கலைங்கிறத அந்த டெல்லி பயணம் நமக்கு உணர்த்து. ஏன்னா அதிமுகலே பல பேருக்கு இது பிடிக்கல. இப்போ என்ன அவசரம் 1 வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? பல பேர் இதை கேட்குறாங்க. நான் சும்மா போற போக்குல சொல்ல, எத்தனை பேர்ட்டு நான் பேசுவேன்னு என்ன இறங்கி அந்த பல பேர் யார்? இப்ப இரண்டாம் அந்த 4 பேர் தானே அதிமுக, அந்த 4 பேர் தானே. அங்கே போய் நின்ன அந்த 5 பேர் 6 பேர்ல சிவி சண்முகம் ஒருத்தர். பிஜேபியோட கூட்டணி வைத்ததால் தான் நம்ம ஆட்சியை இழந்தோம்னு சொன்னவர் சிவி சண்முகம். பொது மேடையில், பூட்டி அறைகளுக்குள் அல்ல, செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசுறார். தேர்தலுக்கு பிறகு பிஜேபியோட கூட்டணி வச்சனால தான் தோத்துட்டோம். ஜெயக்குமார் ப்ரெஸ் மீட் அப்பப்போ பாப்பார், ஒரு சத்தத்தையே காணோம். தப்பாக சொல்லலை, அவங்களுக்குலாம் உள்ளூர இப்போ என்ன அவசியம் வந்துச்சுன்னு ஒன்று இருக்குது. இதை எப்படி நம்ம சமாளிக்க ஜஸ்டிஃபை பண்ணணும்ல, பொதுமக்கள் மத்தியில் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? அவங்க தயக்கம் இருக்குல்ல. அப்போது இது 2ஆம் கட்ட தலைவருடைய மனநிலை. போனவங்க ஆதரிக்கிறாங்க, போகாதவங்க எதிர்க்கிறாங்கல்ல. இங்கே போகாதவங்கள தங்கமணி இருக்கிறார். அவர் பிஜேபி கூட்டணி எப்போதுமே ஆதரிப்பார். ஏன்னா இங்கே நல்ல உறவில் இருக்கிறவர் தங்கமணி. செங்கோட்டையன் போகலை, தனியாக போய் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு அவர் பிஜேபியோட உறவு வச்சுட்டு இருக்கிறார். ஸோ அது ஒரு காரணம் அல்ல. இந்த உணர்வுகள் கலந்து தான் இருக்கும். ஆனால் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்கிறத அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது. எதுவுமே நடக்கலை, நம்ம கட்சியை உடைச்சவங்க பிஜேபி, அவர்களை நம்பிக்கிட்டு இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ கட்சியை கொண்டு போய் அடகு வைக்கிறாராங்கிற அளவுக்கெல்லாம் கீழே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உணர்வு எப்போ தெரியுமா மாறும்? அப்படி கட்சியை உடைத்த பிஜேபியே இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்கன்னா தொண்டர்கள் அதை ஏற்றுப்பாங்க. சரி, அவங்க உடைச்சாங்க, சேர்த்துட்டாங்க, சரி அவர் ஒரு பக்கம் கூட்டத்தில் இருந்துட்டு போட்டுன்னு ஒரு சமாதானம் அடைகிற சூழல் அப்போ வரும். அது நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன்னு எடப்பாடி உறுதியோடு இருந்து பிஜேபியோட போய் கூட்டணி வச்சாருன்னா ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை. பிஜேபிக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை.